ஹே ஆல் எல்லாருக்கும் ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த வீடியோ வந்து தீபாவளிக்கு எடுத்த ஒரு vlog தான். இவ்வளோ நாள் ஆச்சு நான் வந்து அதை எடிட் பண்ணவே இல்லை. இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சது கொஞ்சம், அதனால தான் எடிட் பண்ணி போடுறேன். தீபாவளிக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு முந்தின நாள். தீபாவளிக்கு முந்தின நாள் நானும் என் தம்பியும் வந்து ரவா லட்டு அப்புறம் குலோப் ஜாமுன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த 2 நாளோட தீபாவளி அப்புறம் தீபாவளிக்கு முந்தின நாள் அதோட vlog தான். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சாப்பிடல, அதனால வந்து எனக்கு பிடிச்ச பரோட்டா வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் நான் கேட்டது வந்து வேற ஒரு ஹோட்டலில், பிரின்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே வந்து பரோட்டாவும் சால்னாவும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் நான் வந்து அங்கே சாப்பிடணும்னு நினைப்பேன். பட் என்னோட அன்லக்கா என்னன்னு தெரியல, போகும்போதெல்லாம் அந்த கடை பூட்டி தான் இருக்குது. ஸோ வேற ஒரு ஹோட்டலில் தான் என் தம்பி வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ அதை வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோவா எனக்கு வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து பிரெட் ஆம்லேட்டாவது போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். பிரெட் ஆம்லேட் மாதிரியே வரல, ஏதோ மாதிரி தோசையை சுட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த நான்ஸ்டிக்கில் போட்டனால அப்படி ஆச்சா என்ன எதுன்னு தெரில. சரி ஓகே அப்படின்னு அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரவா லட்டுக்கு வந்துட்டு தேங்காய் துருவதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த தேங்காய் துருவலை வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, கையெல்லாம் ரொம்ப வலிச்சுது. சரி ஓகே எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக கடைசியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ரவா வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த ஒரு பாக்கெட்டை எடுத்து கொட்டி வறுத்துட்டு இருந்தேன். பட் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஃபீல் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போயிட்டு 2 பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து போட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். ரவையை ஒரு பக்கம் நல்லா அதை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா துருவி வச்சிருந்த தேங்காய் துருவலையும் எடுத்து அது நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சுகர் தான் நம்ம வந்து பவுடர் பண்ணணும். அதனால் வந்துட்டு சுகரையும் எடுத்து, ஒயிட் சுகர் தான், அதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி மாவா சுகர் வந்து பவுடர் பண்ணும்போது வந்து ஏலக்காவும் சேர்த்து வந்து பவுடர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் என் தம்பி வந்துட்டு குலோப் ஜாமுக்கு வந்து மாவு வந்து பிசைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணலை, மாவு பிசையதுக்கு பால் தான் சேர்த்தோம். அதுவும் மாட்டுப்பால், எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறதுனால மாட்டுப்பாலை சேர்த்து வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த ரவையில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலை எடுத்து சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுட்டேன். அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த சுகர், ஒயிட் சுகரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு நெய்யை நல்லா அதை உருக்கி அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா குலோப் ஜாமுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து கொஞ்சம் ஒரு 1/2 hour தான் அது ஊறி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு எடுத்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் தம்பி. ஸோ இந்த குலோப் ஜாமுன் அப்புறம் ரவா லட்டு தான் இந்த தீபாவளிக்கு வந்து எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக நாங்கள் செஞ்ச பலகாரம். ஸோ தீபாவளினாலே வந்துட்டு எல்லார் வீட்லேயும் முறுக்கு, சீடை, தட்டை இதெல்லாம் பண்ணுவாங்க, அதிரசம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அந்தளவுக்கு பெரிய லெவல் பலகாரம்லாம் தீபாவளிக்கு என்றைக்குமே பண்ணதில்லை. இந்த ஐட்டம்ஸில் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது எதுனா முறுக்கு தான். அரிசி முறுக்கு எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்கும். முறுக்கும் செய்யலான்னு பார்த்தோம், பட் அதுக்கு டைம் இல்லை, அதனால பண்ணல. அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு தோசை தான் செஞ்சுட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா. மதியானம் செய்ய ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் பார்த்தா நைட்டாக ஆகிடுச்சு. நைட் 10 மணி வரைக்கும் செஞ்சுட்டே தான் இருந்தேன், முடியவே இல்லை. என் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அவனை நம்பிட்டு இருந்தா. அவன் என்னடானா பாதிலே உருண்டை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ எஸ்கேப் ஆகி வெளில போயிட்டான். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வேலையும் சைடில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நைட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் உருண்டையெல்லாம் பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை வந்து காய வச்சிட்டேன். குலோப் ஜாமில் வந்து மெயினான விஷயமே வந்துட்டு நம்ம உருண்டையை வந்துட்டு நல்லா விரிசல் விடாமல் நல்லா உருண்டை பிடிக்கிறதெல்லாம் இருக்குது. நாங்களுமே வந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் உருண்டை பிடிச்சிருந்தோம். கொஞ்சம் விரிசல்லாம் அவ்வளோவா எதுவும் விடலை. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் ஜீரா தண்ணிக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜீரா தண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை வச்சது எப்படி விழுந்துச்சுன்னு தெரில, அதில் ஒரு விழுந்து கிடந்துச்சு. அதனால் அதை வந்து தூர ஊற்றிட்டு அகைன் வந்து நான் வந்து ரெடி பண்ணி அங்கே எல்லா உருண்டையும் பொரித்து ஜீரா தண்ணியில் போட்டுட்டேன்.
சில உருண்டை வந்து கருகிடுச்சு. கொஞ்சம் போயிட்டு டிவி பார்த்துட்டு வரலாம், ஒரு சீரியல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஓடிட்டு இருந்துச்சு. என்ன சீரியல் கூட இப்போ ஞாபகம் இல்லை, ஆனால் அப்போ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் போய் பார்த்துட்டு இருந்தேன். உருண்டை பார்த்தா கருகிடுச்சு. அதுக்கப்புறமா குலோப் ஜாமுன் நல்லா ஜீரோ தண்ணியில் ஊறினோடனே அப்போவே 2 குலோப் ஜாமுன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சுகர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரவா லட்டு பிடிக்கலான்னு பார்த்தா டைம் இல்லை சுத்தமாக. மணி பார்த்தா 11 ஆகிடுச்சு. அதனால வந்துட்டு சரி மார்னிங் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்துச்சி தீபாவளி அன்னைக்கு டக்கு டக்குன்னு உருண்டை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு ரவா லட்டுலாம் போயிட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு தீபாவளி ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. இதுதான் என்னோட தீபாவளி ட்ரெஸ். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அப்படியே கிச்சன் பக்கம் போய் பார்த்தா எல்லார் வீட்லேயும் தீபாவளி அன்றைக்கி மார்னிங் என்ன இருக்கும், இட்லி, அப்புறமா ஏதாவது ஒரு நான்வெஜ் குழம்பு இருக்கும். ஸோ சேம் எங்கள் வீட்லேயும் அதே தான், இட்லி ப்ளஸ் சிக்கன் குழம்பு. எனக்கு மட்டன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. இட்லிக்கு வந்து சிக்கன் குழம்பு தான் பிடிக்கும். அது எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக சாப்பிட்டேன் மார்னிங். அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் தான் சிக்கன் பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி மினி விளாக்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா உண்மையாகவே நான் பயந்து தான் செஞ்சுட்டு இருந்தேன், எப்படி வருதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிக்கடி நான் வந்து காரத்தை தான் அள்ளி போட்டுருவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே அதுக்கு தான் பயப்படுவாங்க. ஸோ அதனாலவே பயந்து செஞ்சுட்டு இருந்தேன். அண்ட் போன டைம் பார்த்தீங்கன்னா போன டைம் நான் பிரியாணி செஞ்சேன் தீபாவளி அன்னைக்கு. அது வந்து ரைஸ் கொஞ்சம் அதிகமாகிருச்சு, மசாலா பத்தலை. ஸோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. இந்த டைம் பண்ணும்போது ஸ்மெல்லாம் அவ்வளோ செம்மையாக தூக்கலாக அப்படியே மூக்கு தொலைச்சக்கிற மாதிரி வந்துச்சு. அப்புறமா ஃபைனலாக பிரியாணியோட எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் ப்ராசஸான புதினாவை மட்டும் தூவி தம் போடுறதுக்கு மூடி வச்சுட்டேன். அப்புறம் தம்லாம் போட்டு முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறமா எல்லா ஐட்டம்ஸையும் இலையில எடுத்து வச்சு அதுக்கப்புறமா தீபாவளி நைட் வந்து குற்றாலம் போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நாள் நைட்டு தான் வந்துட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தோம். ஃபைனலாக எல்லா பட்டாசையும் வெடித்து முடிச்சுட்டு தீபாவளி வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுதான் எங்களோட சிம்பிளான தீபாவளி செலிப்ரேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.